கூடிய மரியாதைக்குரிய தம்பி பிரபுதேவர் அவர்களை கண்டன உரையாற்றுமாறு அழைக்கிறேன். சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற முக்குளத்தோர் ஒருங்கிணைப்பு 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது டிஎன்டி கிட்டத்தட்ட இந்த டிஎன்டிக்கு 50 ஆண்டு காலமாக இந்த இன்னைக்கு நேரத்தில் 50 ஆண்டு காலமாக இந்த டிஎன்டிக்கு போராடி வரோம். ஒற்றை சான்றிதழ் டிஎன்சி டிஎன்டி நீ படிக்கிற பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் டிஎன்டி டிஎன்சி இந்த இரட்டை சான்றிதழ் கொடுத்து ஏமாத்து வேலை பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்டா, ஒற்றை சான்றிதழ் எங்களுக்கு வேணும். டிஎன்டின்ற ஒற்றை சான்றிதழ் கொடுத்தா நல்லா இருக்கு. பல வருஷமாக அந்த சாய் சான்றதுனால பல வருஷமாக பிரச்சனை நடந்துக்கிருக்கு. அதுபோக சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் எல்லா இனத்தவர்களுக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்றான். நான் எங்கள் குறிப்பிட்ட முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் அனைத்து சமூகத்திற்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அது குறிப்பிட்டு சொல்லப்போனால் முக்குளத்தோர் சமுதாயத்தில் கள்ளர், மறவர், அகமுடையார் கிட்டத்தட்ட 3 பிரிவாக நாங்கள் இருக்கோம். 3 பிரிவுகளில் எந்தெந்த பிரிவு என்னென்ன சாதி அடிப்படையில் இருக்குன்ட்டு எங்களுக்கு சாதிவாரியாக கணக்கெடுப்பு, எங்களுக்குன்னு தனி ஒரு இடஒதுக்கீடை கொடுக்கணும்னு இந்த அரசாங்கம் பல நேரம் கோரிக்கை வச்சுருக்கான். இந்த நாட்டையே இந்த ஆண்ட இனம் கள்ளர், மறவர், அகமுடையார்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டு கிட்டத்தட்ட 1000 வருஷம் இல்லை, 2000 வருஷம் இல்லை, 3000 வருஷம் இல்லை, 60,000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உலகத்திலே முதல் தோன்றிய ஒரு இனம் என்றால் அந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரே இனம் தான். அது இந்த முக்குளத்தோர் சேர்ந்த கள்ளர் இனம் தான். நம்ம இந்த சமுதாயத்தில் பிறந்திருக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையாக நினைக்கணும். அதை விட்டுட்டு அந்த சமூகத்தை பின்தங்க மாதிரி நினைக்கிச்சு சில சமூக விரோதிகள் செயல்படுறாங்க. அந்த சமூக விரோதிகள் யார் யாருன்னு ஒன்று உங்களுக்கே தெரியும். இந்த கள்ளர் இனத்தை பொறுத்த வரைக்கும் கள்ளர், மறவர், இப்போ முக்குளத்தோர் சார்ந்த தேவர் கூட்டமைப்புகள் ஒருங்கிணைந்து வருங்காலங்களில் பெரிய லெவலில் ஆர்ப்பாட்டம், போராட்டம் அனைத்துமே நடவடிக்கை எடுக்கணும். அதுபோக இங்கே திருச்சியில் மையப்பகுதியில் நேதாஜிக்கு சிலை வைக்க வேண்டும் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. ஜம்பத்தீவு புராணம் பகுதியில் மருது சகோதரருக்கு சிலை வைக்க வேண்டும். ஜாதி கலவரத்தை தூண்டும் விதமாக இந்த கிருஷ்ணசாமி என்பவர் புதிய தமிழகம் கட்சி நிறுவன தலைவர் கள்ளர், மறவர், அகமுடையார் தான் ஜாதி பிரச்சனை பெரிய லெவலில் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பெரிய லெவலில் இன்றைக்கி ஜாதி கலவரமாக கூலிப்படையாக செயல்படுற மாதிரி சில அறிவிக்கை விட்டுருக்காப்புல. அந்த முக்குளத்தோர் கூட்டமைப்பு சார்பாக அவர் மிகப்பெரிய லெவலில் அவருக்கு ஒரு கண்டனத்தை வர்றான். எங்கள் சமுதாயத்தில் சேர்ந்தவர் மட்டுமே கூலிப்படையாக செயல்படுற மாதிரியும் அவங்க சமுதாயத்தை அத்தனை பேர் இருக்காண்டு உங்களுக்கே தெரியும். இப்போ தேவரும் தேவேந்திரம் மற்ற எல்லா அமைப்புகளிலிருந்து ஆம்பி சார்ந்த அனைத்து உறவுகளுமே இன்றைக்கி அண்ணன் தம்பிகளாகவும் பங்காளிகளாகவும் பழகி வரான். அதுபோக தேவையில்லாமல் ஜாதி கலவரம் உன்னோட சுய நலத்துக்காக, உன்னோட அரசியல் லாபத்திற்காக வருங்காலம் ஒரு எம்பி எலெக்ஷனில் ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்காண்டி தேவையில்லாமல் ஜாதி பிரச்சனையை தூண்டி விடுற இந்த தூண்டி வர்றது நல்லா இல்லைப்பா, அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த நாட்டையே காவகாத்த இனம் வேல் கம்பியும் வெட்டருவாயும் பீச்சருவாயும் தூக்கி காவகாத்த ஒரே இனம் என்றால் இந்த முக்குளத்தோர் சமுதாய இனம். இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை எவராலும் அழிக்க நினைக்க முடியாது. அப்படி அழிக்க நினைத்தால் அழிந்துதான் போவோம். வரலாறு என்று தெரியாத உனக்கு வரலாறு பேசுகிற போது 1000 வரலாறுகளுக்கு சொந்தமான ஒரே இனம் என்றால் இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த இனம்தான். அதே போல் புதிதாக திறக்கப்பட உள்ள திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்துக்கு நம்ம ராஜராஜ சோழத்தேவனுடைய பெயரை இங்கே வைக்க வேண்டும். கடல்கள் பல கடந்து படைகள் பல வென்று உலகின் பெரும் நிலப்பரப்பை ஆண்டு தனது புலிக்கொடியை உலகமெங்கும் பறக்க செய்த என் பெரும்பாட்டன் ராஜராஜ சோழத்தேவனை தவிர வேறு எந்த பெயரும் பொருத்தமாக இருக்காது. அப்படி திருச்சியில் விமான நிலையத்துக்கு வேறு யாரும் பேர் வைக்கணும்னு நினச்சிங்கடா, அடுத்து திருச்சியில் எந்த விமானமும் பறக்காது, எந்த ரயிலும் ஓடாது, எந்த பஸ்ஸும் போகாது, பைக்கு கார் எதுவும் ஓடாது. வர விளைவுகளை பெரிய லெவலில் நீங்கள் சந்திக்க தயாராக இருந்துக்க. அதே போல் எங்களோட நீண்ட நாள் கோரிக்கையான மதுரை விமான நிலையத்துக்கு பசுவன் முத்துராமலிங்க தேவருடைய பெயரை வைக்க சொல்லி பல ஆண்டு காலமாக இங்கே இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களும் சரி அனைத்து தலைவர்களும் போராடி வரான். அதற்கு வரைக்கும் இந்த வரைக்கும் எந்த பாலுகின்ற டிஎம்கே ஆட்சியாக இருந்தாலும் சரி ஏடிஎம்கே ஆட்சியாக இருந்தாலும்
இது வரைக்கும் செவி சாய்த்ததே கிடையாது. நாங்கள் உங்கள்கிட்ட வந்து கெஞ்சி கூத்தாட வேண்டிய நிலைமை எங்களுக்கு இருக்குது. இத்தனை தலைவர்கள் இருக்கான், எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாதனாலதே இப்படி கூத்தாட வேண்டியதாக இருக்குது. அதே போல் எங்களுக்குள்ள சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பேசுகிற குரல் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் இம்பட்டு பிரச்சனை வந்திருக்காது. குரல் கொடுக்க ஒரு ஆள் இல்லைன்னு தானே ஏறி இது பண்ணிக்க தெரியுங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. வருங்காலங்களில் இங்கே இருக்க ஒவ்வொரு தலைவர்களும் சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, நின்று போட்டிடுங்க. காசு கொடுத்தாத்தே 1000 2000 கொடுத்தாத்தே ஓட்டு போடணும், ஓட்டு போடுங்க. இந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சில பேர் சின்ன கோரிக்கை வைக்கிறேன். 108 ஆம்புலன்ஸ் போல் பயன்படுத்தாதீங்க. உங்கள் தேவைக்கு எங்களை பயன்படுத்தாதீங்க. உங்கள் பிரச்சனை ஒரு இடத்துல பிரச்சனை, அண்ணன் அவர் வரல, அண்ணன் இவர் வரல, அண்ணன் அந்த அண்ணன் வரலன்னு நினைக்கிறீங்க. அவர் எவ்வளோ பொருளாதாரத்தை உருவாக்கி செலவழிச்சு அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்க மாட்டோம்ன்றீங்க. வருங்காலங்களில் நம்ம சாதி யார் நின்றாலும் சரி, அன்னைக்கு அதிர்வன் நிற்கிறாப்புல, யசிகரா சார், சரவணத்தேவன் நிற்கிறாப்புல, அண்ணன் இங்கே முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த வாண்டையார் குரூப், அண்ணன் சிறிதர் வாண்டையார் குரூப் பல வருஷமாக இந்த இனத்துக்காண்டி பாடுபட்டு ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வாங்க முடியல. நம்ம சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் இன்ன வரைக்கும் எப்படி இருக்கணும்னு பார்த்துக்குங்க. உங்களோட சமுதாயத்தை சேர்ந்த ஒவ்வொரு தாய்மார்களும், தங்கைமார்களும், அன்னைமார்களையும், அப்பாமார்களையும் போய் சொல்லுங்கள். இளைஞர்களையும் சொல்லணும். இந்த சமுதாயத்துக்காண்டி ஓடி நைட்டும் பால ஒரு பிரசிடண்ட்டை 12 மணிக்கு கூப்பிட்றீங்க, யார் வருவான்? இந்த சமுதாயத்துக்காரந்தே வரணும். ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ், கம்யூனிஸ்டில் வரந்து நிற்க மாட்டேன். உடனே ஒரு இடத்துக்கு பிரசிடண்ட்டாக முதல்ல வந்து நிற்கிறோம். சமுதாயத்தை சேர்ந்தவே எந்த மாவட்டத்தில் வந்து அங்கே உடனே நாங்கள் தான் வந்து நிற்கிறோம். அதனால் வருங்காலங்களில் காசு எதிர்பார்க்காம நம்ம சமூகத்தை சேர்ந்த யாரோ ஒரு ஆள் நின்றா அவங்களுக்கு ஓட்டு போட்டு முதல் ஜெயிக்க வைங்க. அந்த சமுதாயத்தை சேர்ந்த இவங்க நல்லா இருந்தால் தானே உங்களை காப்பாற்றுவாங்க. நாங்கள் நல்லா இருந்தால் நான் உங்களை இப்படி காப்பாற்ற முடியும். வருங்காலங்களில் நம்ம வந்து யாருக்கு வந்து அறிவுரையோ கோளாரோ சொல்ல வேண்டியதில்லை. நம்ம வந்து ஆண்டு இனமுட்டுக்கே வருஷம் பூரா சொல்லி இன்றைக்கி சும்மா இருந்துடுறேன். இந்த பரம்பரையில் பிறந்துட்டு புகழ்தாட்டி நெஞ்சத்தட்டி சொல்லிக்கிறான். நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தில் பிறந்திருக்கான், கள்ளர் மரவர் அகமுடியார் சமுதாயத்தில் பிறந்திருக்கோம்னு சொல்லித்தே தர வேண்டியதே. இந்த சமூகத்தில் பிறந்த இந்த இனத்துக்கு என்ன செஞ்சுருக்கான், இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சுருக்கான், கல்வி ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும் நம்ம சமூகம் முன்னேறிருக்கா? இன்னும் முன்னேறலை. அடுத்தடுத்து வர காலகட்டங்களில் கல்வி ரீதியாகவும், வேலை வாய்ப்பு ரீதியாகவும், சமுதாய ரீதியாகவும் நம்ம சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்று. அதே போல் இங்கே இருக்க போலீஸ் வந்து யாரோ ஒரு ஆள், அவர் பேர் என்ன, செந்தில்குமார். அந்த செந்தில்குமார் வந்து நிறையா பொய் வழக்குகளை போட்டு கேஸ் போகிறாப்லையாம். அவருக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த நாட்டுக்கு முதலாக காவல் தொழில் என்றால் கற்றுக் கொடுத்த ஒரு இனம் என்றால் நாங்கள் தான். காவல்ன்றா என்னன்னு வேலுக்கம்பு எடுத்து ஊர்காவல், நாட்டுக்காவல், கோட்டை காவல், பறவை காவல் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தவனே நாங்கள் தான். இன்றைக்கி வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மிலிட்ரியும் இராணுவத்தையும் கொண்டு வந்து போலீஸ் உருவாக்கி வந்து 150-200 ஆண்டுகளாக. இந்த முதல்ல இந்த ஊருக்கு, இந்த நாட்டுக்கு காவல் உங்களை வந்து காக்கி உடைய போட்டு நீங்கள் இந்த மக்களை காவாதுன்னு சொல்லியிருக்காப்புல. எங்களை வெள்ளை வேட்டி சட்டை காட்டி இன்றைக்கி இந்த மக்களை காவாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாட்டுக்கு காவல் தொழில் என்று காவகாத்து சொன்னதே இந்த ஒரே இனம் தான், முக்குளத்தூர் சமுதாயம் தான். எங்கிட்ட வந்து மிரட்டி பார்க்குறது, செய்கிற பார்க்குறது, குண்டாஸ் போகிறது, இந்த பாவம் கொம்ப ஜெகன்லாம் ஸ்டேட்மெண்ட் வராப்புல. நான் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷம் வாழலேன், என் பொண்ணு ஒய்ஃப் வந்து மாசமாக இருக்காங்க, நான் சந்தோஷமாக வாழலேன், என்னை விட்டுருங்கன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுறாப்புல. அந்த மனைவிக்காவது பார்த்து ஒரு இறக்கப்பட்டாவது நீங்கள் விட்டுருக்கீங்களா? அநியாயமாக சுட்டு கொண்டுட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சமுதாயத்தை எப்படி அழிச்சிடணும், இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தில் யார் நல்லா இருந்துடக்கூடாது, அவங்கள அழித்து தரமட்டமாக ஆகிக்கிறேன்னு. இன்னும் எத்தனை ஆயிரம் போலீஸுகள் வந்தாலும் நாங்கள் வந்து நேதாஜியும் தேவரையும் மூக்கையா தேவரும் பசங்க முத்துராமலிங்க தேவரை பயன்படுத்தக்கூடியவர்கள். நாங்கள் வந்து அடங்கி போகிறவங்க, அன்புக்கு மட்டும்தான் அடிமை, அதிகாரத்துக்கு வந்து என்றைக்கு அடிமையே கிடையாது. அதனால் அந்த போலீஸுகளை உனக்கு ஒரு சொல்லிக்கிற விரும்புகிறேன். நீங்கள் காக்கி சட்டையை போட்டுன்னு நாம் தான் பெரிய இதுன்னு கொம்புன்னு நினைக்கக்கூடாது. உங்கள் கொம்புக்கு மேலாம் கொம்பாத்தான் நாங்கள் பார்த்துருக்கேன். இதில் சில காவல்துறை எல்லாரும் இருக்காங்க, அன்பாக நடக்கக்கூடிய காவல்துறை இருக்காங்க, அதிகாரம் பண்ணக்கூடிய காவல்துறை இருக்காங்க. அதனால் என்கிட்ட எத்தனையோ காவல்துறை அதிகாரியும் பழகுறாங்க. அவர் பூரா அன்பான வேண்டுகோள் தான் வைக்கிறேன். ஒரு இடம் வாய்ப்பு கேட்குறானா, எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் பிரச்சனை பண்ணுறாங்க. மற்ற மாற்று சமுதாயத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, குறிப்பிட்டு எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் என்கவுண்டருக்கு போடுறீங்க. அதனால் இந்த ஆறுமுகம்ன்ற அவரை திருச்சியிலேருந்து உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணி செந்தில்ன்றவரை உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணி வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணபடி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். முக்குளத்தூர் சமுதாய கூட்டமைப்பு சார்பாக, நான் சார்ந்த நேதாஜி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக என நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.